பாட்டி வீட்டு வாசல்ல சொந்தக்காரங்க அத்தனை பேர் முன்னாடியும் வச்சு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல மீனா கழுத்துல சூர்யா தாலியை கட்டிட்டான். மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது. இதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். சூர்யா தாலி கட்டுன அடுத்த செகண்ட் மீனாவோட வீட்டோட பெரியவங்க எல்லாரும் சூர்யா மேல பாய்ஞ்சாங்க. மீனாவோட அப்பா கோவத்தோட உச்சத்துக்கே போய் சூர்யாவோட சட்டையை பிடிச்சு இழுக்கிறாரு. என்னடா நினைச்சுட்டி இருக்க உன் மனசுல? எங்க இஷ்டம் இல்லாம என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவியா?ன்னு கத்துறாரு. சொந்தக்காரங்க எல்லாரும் சூர்யாவை அடிக்க வர்றாங்கஜூடானா சூர்யா பயப்படல. மீனாவோட கையை இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, மாமா, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சோம். உங்க குடும்ப சண்டைக்காக எங்க வாழ்க்கையை பிரிக்க பாத்தீங்க, அதான் வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன். இனிமே இவ என் பொண்டாட்டி அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கெத்தா தைரியமா பேசுறான். அங்க பெரிய சண்டையே நடக்குது. மீனாவோட அம்மா அழுதுகிட்டே மீனா கிட்ட வர்றாங்க. மீனா, உன்னை பெத்தவங்களா நாங்க முக்கியமா, இல்ல இவன் முக்கியமா? இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வா, உனக்கு வேற நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா மீனா அழுதுகிட்டே சொல்றா, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள இருந்து மனசுல சூர்யா மாமாவை மட்டும்தான் நினைச்சேன். இப்போ இவரு என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இனிமே இவர்தான் என் புருஷன். என்னால இவரை விட்டுட்டு வர முடியாதுமான்னு சொல்லி சூர்யா பின்னாடி போய் நிக்கிறா. இதை கேட்ட மீனாவோட அப்பா கோவத்தின் உச்சத்துக்கே போறாரு. இனிமே நீ எனக்கு மகளே கிடையாது, என் வீட்டு வாசப்படி கூட நீ மிதிக்க கூடாதுன்னு சொல்லி மீனாவை வாசல்ல இருந்து தள்ளி விட்டுட்டு கதவை கோவமா சாத்துறாரு. சொந்த ஊர்ல அத்தனை சொந்தக்காரங்க முன்னாடியும் மீனாவோட குடும்பம் அவங்களை அசிங்கப்படுத்தி துரத்திடுச்சு. ஆனா சூர்யாவோட அம்மா அப்பா அவங்களை கைவிடல. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு சிட்டிக்கு கிளம்புறாங்க. சிட்டில இருக்கிற சூர்யாவோட வீட்டுக்கு வர்றாங்க. மீனா அழுதுகிட்டே வலது காலை எடுத்து வச்சு புது வீட்டுக்குள்ள நுழையுறா. சூர்யா அவகிட்ட வந்து, உன் குடும்பத்தை பிரிஞ்சு வந்துட்டேன்னு கவலைப்படாத மீனா, நான் உன்னை என் கண்ணு மாதிரி பாத்துக்குவேன்னு சொல்லி அவ கண்ணீரை துடைக்கிறான். அப்படியே 1 வருஷம் ஓடிட்டுது. சிட்டில சூர்யாவும் மீனாவும் ஒரு குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அன்பா குடும்பம் நடத்துறாங்க. ஆனா மீனாவுக்கு மனசுக்குள்ள அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்ன்ற ஏக்கம் மட்டும் இன்னும் குறையவே இல்லையூ. ஒரு நாள் நைட்டு சூர்யாவும் மீனாவும் வீட்ல இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டு காலிங் பெல் சத்தம் கேட்குது. சூர்யா போய் கதவை திறக்குறான். வாசல்ல ஆர்த்தி தட்டோட மீனாவோட அம்மாவும் அப்பாவும் கண்ணீரோட நிக்கிறாங்க. வாசல்ல அவங்களை பார்த்ததும் மீனாவுக்கு அழுகே தாங்கல. ஓடி வந்து அவங்க அம்மாவை அப்படியே கட்டிப்பிடிச்சு அழுகுறா. அவங்க அம்மாவும் மகளை தேற்றி அழுகுறாங்க. அப்போ மீனாவோட அப்பா சூர்யா முன்னாடி வந்து கையை கூப்பி நிக்கிறாரு. என்னை மன்னிச்சுடு தம்பி, அன்னைக்கு கௌரவம் சொத்துன்னு கண்ணு மறைச்சு என் சொந்த பொண்ணையே துரத்துனேன். ஆனா இந்த 1 வருஷமா நீ என் பொண்ணை ஒரு குறையும் இல்லாம ஒரு இளவரசி மாதிரி பாத்துக்கிட்டதே ஊர்ல எல்லாரும் பெருமையா பேசிக்கிட்டாங்க. பெத்தவங்களா நாங்க செய்யாததே ஒரு புருஷனா நீ அவளுக்கு செஞ்சுட்ட. உங்க 2 பேரையும் ஆசிர்வாதம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன்னு சொல்லி அழுகுறாரு. சூர்யா உடனே மாமாவை தடுத்து அவங்களை அன்போடு வீட்டுக்குள்ள கூப்பிடுறான். அத்தனை பிரிவுகளையும் பகையையும் தாண்டி உண்மை காதலுக்கு முன்னாடி எந்த பகையும் ஜெயிக்காதுன்னு இந்த முறை பையன் நிரூபிச்சுட்டான். குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முறை பொண்ணு முறைப்பையன் கதை ஒரு அழகான சுபமான முடிவுக்கு வந்தாச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும்